ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பறக்க சிறகுகள் இருக்கும்போது நடக்க விரும்பாதே. பறக்கிறதுக்கு சிறகு இருக்கும்போது நடக்கிறதுக்கு ஆசைப்படாத. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டிசைட் டு வாக் when you have wings to fly. when you have wings to fly. உனக்கு பறக்கிறதுக்கு விங்ஸ் இருந்தும், அதாவது சிறகுகள் இருந்தும், டோன்ட் டிசைட் டு வாக், நடக்கிறதுக்கு ஆசைப்படாத. ஓகே, அடுத்த சென்டென்ஸு. ஒரு காலத்தில் ஒரு தாராள மனப்பான்மை கொண்ட அரசன் வாழ்ந்தான். ஒரு காலத்தில் ஒரு தாராள மனசுடைய ஒரு அரசன் வாழ்ந்து வந்தாராம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒரு காலத்தில். தேர் லிவ்டு எ ஜெனரஸ் அண்ட் கைண்ட் ஹார்ட்டட் கிங். ஜெனரஸ் அண்ட் கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்னா தாராள மனசுடைய ஒரு அரசர்னு அர்த்தம். ஜெனரஸ் அண்ட் கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்னா தாராள மனசுடையவர். யார்? கிங்கு. அப்படிப்பட்ட ஒரு கிங்கு வாழ்ந்து வந்தாராம் ஒரு காலத்தில். அடுத்த சென்டென்ஸு. அவர் பறவைகள் மற்றும் விலங்குகளை விரும்பினார். மேலும் அவரது ராஜ்யத்தில் ஒரு பெரிய பறவை சரணாலயம் இருந்தது. அவருக்கு பறவைகள் மற்றும் விலங்குகளை ரொம்பவே விரும்புவாராம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய பறவை சரணாலயமே இருந்துச்சாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹி வாஸ் ஃபண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அவருக்கு பேர்ட்ஸும் அனிமல்ஸும் ரொம்பவே பிடிக்குமா. அண்ட் ஹேட் அ ஹியூஜ் பேர்ட் சாங்சுரி. அண்ட் ஹேட் எ ஹியூஜ் பேர்ட் சாங்சுரி இன் ஹிஸ் கிங்டம். தன்னுடைய ராஜ்யத்தில், கிங்டம்னா ராஜ்யம், தன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய பேர்ட் சாங்சுரி, சரணாலயம். சாங்சுரினா சரணாலயம்னு அர்த்தம். ஓகேவா? பேர்ட் சாங்சுரி, பறவைகள் சரணாலயம் அவருடைய ராஜ்யத்தில் இருந்துச்சான். ஒரு ஹியூஜ், ஒரு பெரிய சரணாலயம் இருந்துச்சான். ஓகே, அடுத்த சென்டென்ஸு. விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு தீங்கு விளைவிப்பதை அவர் விரும்பவில்லை. விலங்குகளுக்கும் சரி பறவைகளுக்கும் சரி அதுங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது அரசருக்கு பிடிக்காதான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ டிஸ்லைக்டு ஹார்மிங் த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். அனிமல்ஸுக்கும் சரி, அதாவது அனிமல்ஸ்னால் விலங்குகளுக்கும் சரி, பேர்ட்ஸ் பறவைகளுக்கும் சரி யாராவது தீங்கு விற்கிறாங்க அப்படின்னா அது அவருக்கு பிடிக்காதான். ஓகேவா? ஓகே, அடுத்த சென்டென்ஸு. இறைச்சிக்காக கூட அவர்களை கொல்லவில்லை. சில பேர்லாம் மீட்டுக்காக அந்த அனிமல்ஸையோ பேர்ட்ஸோ கொல்லுவாங்க. ஆனால் அவர் இறைச்சிக்காக கூட அந்த விலங்குகளையும் பேர்ட்ஸையும் அவருக்கு கொல்லலையாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹி டிட் நாட் கில் தம் ஈவன் ஃபார் மீட். ஹி டிட் நாட் கில் தம், அதாவது அவர் கொல்லலையாம். ஈவன் ஃபார் மீட், இறைச்சிக்காக அவர் அந்த பறவைகளையும் விலங்குகளையும் கொல்லலையாம். அடுத்த சென்டென்ஸு. பறவைகள் மீதான அவரது தாராள மனப்பான்மை மற்றும் கருணையை பாராட்டி அரசனுக்கு ஒரு வணிகர் 2 அழகான பருந்துகளை பரிசாக வழங்கினார். பறவைகள் மீது, அதாவது பறவை மேலே அவர் இவ்வளோ அன்பாக இருக்கிறதுனால, தாராள மனசுடையவராக இருக்கிறதுனால, கருணையுள்ளம் கொண்டவருங்கிறதுனால ஒரு பிஸ்னஸ்மேன், வணிகர்னால் ஒரு பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரசரை பாராட்டி 2 அழகான பருந்துகளை கிங்குக்கு, அதாவது அரசருக்கு பரிசளிக்கிறாரு. ஓகே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இன் அப்ரிசியேஷன் ஆஃப் இஸ் ஜெனரோசிட்டி அண்டு கைண்ட்னஸ் டுவோர்ட்ஸ் பேர்ட்ஸ். அதாவது என்னென்னா தாராள மனப்பான்மை மற்றும் அது மட்டும் இல்லாமல் கருணையை பாராட்டி அவர் அந்த பேர்ட்ஸ் மேலே உள்ள தாராள மனப்பான்மை, அது மட்டும் இல்லாமல் அவருடைய கருணையுள்ளத்தை பாராட்டி த கிங் வாஸ் கிஃப்டட் 2 பியூட்டிஃபுல் ஃபல்கன்ஸ் பை எ பிஸ்னஸ்மேன். பிஸ்னஸ்மேனு கிங்குக்கு கிஃப்ட் கொடுத்தாராம் 2 அழகான ஃபல்கன்ஸ். ஃபல்கன்ஸ்னால் பருந்துகளை கிஃப்டாக கொடுத்தாராம். எதுக்காக? அவருடைய ஜெனரோசிட்டிக்காகவும் கைண்ட்னஸ்க்காகவும். ஓகே, அடுத்த சென்டென்ஸு. அந்த 2 பருந்துகளும் வெவ்வேறு தட்பவெப்ப நிலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டன. அதாவது அந்த 2 பருந்துகளும் வெவ்வேறு இடத்துல வளர்க்கப்பட்டுச்சு. ஓகேவா? 2 இடத்துல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வெவ்வேறு மாதிரி இருக்குது.
இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், தோஸ் டூ ஃபால்கன்ஸ் அந்த 2 பருந்துகளையும் வேர் யூஸ்டு டு டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வெவ்வேறு தட்பவெப்ப நிலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டாங்களாம். ஓகே, வளர்க்கப்பட்டுச்சு அந்த அந்த பருந்துகளை வெவ்வேறு அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு வளர்த்தாங்களாம். ஓகே, இது அடுத்த சென்டென்ஸு. அரசர் வணிகருக்கு நன்றி தெரிவித்து அந்த அழகிய பருந்துகளுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து அவர்கள் தங்கள் நாட்டில் வசதியாக இருக்கும்படி தலைமை பறவை பயிற்சியாளருக்கு உத்தரவிட்டார். அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஃபல்கன் போர்டை வாங்கிக்கிட்டு அந்த வணிகருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த அழகிய 2 பருந்துகளுக்கும் எல்லா வசதியும் கிடைக்கிற மாதிரி அவர் தங்களுடைய நாட்டில் எல்லா வசதியும் அந்த பருந்துகளுக்கு கிடைக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பறவை பயிற்சியாளர்னு சொல்லுவாங்க, அதாவது பேர்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த ஹெட்டுக்கு உத்தரவிடுறாராம். இந்த 2 பருந்துகளுக்கும் எல்லா வசதியும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், த கிங் டேங்க்டு த பிஸ்னஸ் மேன், அதாவது நன்றி தெரிவிக்கிறாரு, அண்ட் ஆர்டர் த ஹெட் பேர்ட் ட்ரைனர், அதுக்கப்புறம் உத்தரவிடுறாரு அந்த பேர்ட் ட்ரைனரோடைய ஹெட்டுக்கு ஆர்டர் பண்ணுறாரு, உத்தரவிடுறாரு என்ன அப்படின்னா, டு ப்ரொவைட் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் டு தோஸ் பியூட்டிஃபுல் ஃபல்கன்ஸ், அந்த 2 பியூட்டிஃபுல் பருந்துகளுக்கும் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுங்க, அண்டு மேக் தம் ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் தர் கண்ட்ரி, நம்மளோட கண்ட்ரியில் அந்த 2 பருந்துகளும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும், அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுங்க அப்படின்னு உத்தரவிடுறாரு. யார், அரசர். யாருக்கு, அந்த போட் ட்ரைனரோட ஹெட்டுக்கு. ஓகே, அடுத்த சென்டென்ஸு. தலைமை பயிற்சியாளர் பறவைகளை பராமரித்தார். அந்த தலைமை பயிற்சியாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 2 பறவைகளையும் பராமரித்து வர்றாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், த ஹெட் ட்ரைனர் டுக் கேர் ஆஃப் த போட்ஸ், டுக் கேர் ஆஃப் த போட்ஸ். த ஹெட் ட்ரைனர் அப்படின்னா, அதாவது அந்த தலைமை பயிற்சியாளர் டுக் கேர் ஆஃப் த பேர்ட்ஸ், அந்த பேர்ட்ஸை 2த்தையும் ரொம்ப நல்லா பராமரிச்சுட்டு வராரு. அடுத்த சென்டென்ஸு. படிப்படியாக பறவைகள் நாட்டின் தட்பவெப்ப நிலைக்கு தழுவின. அந்த கண்ட்ரியோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பறவைகளும் அதற்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், கிராஜுவலினா படிப்படியாக. த பேர்ட்ஸ் காட் அடாப்டட் அந்த கண்ட்ரியோட டு த கண்ட்ரிஸ் கிளைமேட், அந்த நாட்டோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேர்ட்ஸும் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சான். அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரையும் டாட்டா, பாய் பாய்.